அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையாய் நேசித்து வழிநடத்துவதற்கு நண்பர்களே சுவாமி, நீர் கொடுத்த இந்த அருமையான அந்த புதிய மாதத்திற்காக, மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக கண்டு செலுத்துகின்றோம். ஆண்டவரே, 2 நாளுக்கு பிற்பாடு ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய திருவிருந்தில் பங்கு பெறும் என்ற சாக்கியத்தை இன்றைக்கு நீங்கள் கொடுத்திருப்பதற்காக கண்டு செலுத்துகின்றோம். ஆண்டவர் எங்கள் ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. நடத்துகின்ற அடியனையும் அப்பா நீ கல்வி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும்படியாக கேட்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல், சிந்திக்கின்ற திருமறை வசனங்கள், ஜபத்தின் மூலமாக மோடு கொள்ளுகின்ற உடன்படிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய சரணத்தையும் அப்பா உடைய ரத்தத்தையும் அப்பா நாங்கள் உட்கொள்வதன் மூலமாக அப்பா நீர் எங்களோடு கூட வாசம் செய்யும்படியாக கேட்கின்றோம். வந்த ஒவ்வொரு மக்களையும் அன்று ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. வரத்தடைப்பட்ட பிள்ளைகளை அப்பா வெகு விரைவில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக கேட்கின்றோம். சமூக வலைதளத்தின் மூலமாக ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளோடு அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் கரம் கிருபை கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்தவர்கள் ஒருவரும் பெருமையாய் திரும்பி போகாதபடி உம்முடைய கிருபையை சத்தியத்தை பெற்றவர்களாய் சில கிருபை செய்யும்படியாக கேட்கின்றோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீரை பொறுப்பேற்று வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எருமகன் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளாம் மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய கிறிஸ்தபை பாமாலையில் 237வது பாமாலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். 237வது பாமாலை, இயேசு எங்கள் மீட்பர். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் வந்திருக்கின்ற சர்வ கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கோரும் உமது பரிசுத்த நாமத்தை ஒத்தமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரிமியும் உண்டாவதாக. கர்த்தராகிய பரபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம்.
சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பிறனக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கின்ற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கின்றவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கின்றவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கடவுள் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இதயத்தை ஏவி அருளும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் எனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி உன் கை கொள்ள இருதயத்தை ஏவி அருளும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயாக. எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணம் எல்லாவற்றையும் எங்கள் இதயத்தில் வைத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கர்த்தருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்துடன் உண்மையான விசுவாசத்தை அடுத்த கிட்டி செல்வதற்காக கர்த்தருடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்முடைய பாவங்களை மித்த மூலி இருந்துமே மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து நீ கடவுளுடைய கற்பனை கை கொண்டு புதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வவல்ல கடவுளை ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். ஒரு சில மணித்துளிகள் நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இந்த புதிய மாதத்திற்குள் முதலாவது வாரத்துக்குள் நான் பிரவேசிக்க முடியாத ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தறிய எமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய கண்களின் இச்சைகளினால், மாம்சத்தின் தீய காம விவகாரத்தின் சிந்தனைகளினால், பொல்லாத வார்த்தைகளினால், செயல்பாடுகளினால் நான் மக்குரதமாய் மற்ற மனிதர்களுக்கு குரதமாய் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி புதிய மனுஷனாக புதிய மனுஷாக என்னை மாற்றம் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவ அறிக்கைக்கு துணையாக நாம் யாரும் ஜெப நிலையிலே 441வது பாடல், பாவம் என்னை தொடர்ந்தாலே மேசு தெய்வா உம்மை நான் மறவேனே என்று சொல்ல பாடலை 1ஆம் 2ஆம் சரணத்தை யாரும் சேர்ந்து பாடும். முதல் 2 சரணங்கள் ஜெப நிலையை நாம் பாவோம். பாவம் என்னை தொடர்ந்தாலும்.
ஐயா நின் பிள்ளை நான் அல்லவா, பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்கின்றேன். உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன், உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். எங்கள் உடலையே உமக்கென தந்து விட்டேன். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகின்றோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிறனுக்குமான விசுவாசிக்கின்ற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவுமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய்க்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையிலே சேர்ப்பாராக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வாசிக்க வேண்டிய திருமறை வேத பாடம் உபாகமம் 16வது அதிகாரம் வசனங்கள் 8-17 முடிய. உபாகமம் 16:8-17 முடிய. நீ 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும். அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 வாரங்களில் எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீர் அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்தபோது வாரங்களில் பண்டிகையே உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் நமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையின் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும்
விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பாயாக. வருஷத்தின் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோടെ வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்காக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வசனத்தின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேத்தரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தோமியா, யுதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிர்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றில் இருக்கிற லிபியாவின் திசையிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைத்தவர்களும் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாற்று. தேவனே முக்கிய ஸ்தோத்திரம் உண்டாகும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். பலியினாலே என்னுடனே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆடு கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறார், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது.
இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமான மகிமைக்காக நாம் யாவரும் நின்றவாறே நம்முடைய கிறிஸ்தபை பாமாலையில் 238வது பாமாலை இயேசு எந்த நேசரே. அதைத் தொடர்ந்து 239வது பாமாலை ஒருவரை கவர்காணிக்க எடுக்க தாமதமாக இருக்கும் என்றால் இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே. முதலாவது 238வது பாமாலை இயேசு எந்த நேசர். அப்போ நம்முடைய கவர்காணிக்க மாடைய ஊழியத்துக்காக நாம் அர்ப்பணிப்போம்.
ஆண்டவரே, என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு நீர் என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கேட்கின்ற வார்த்தை என்னோடு கூட பேசட்டும் என்று சொல்லி நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கிருபையாய் நேசித்து வழிநடத்த வருகின்ற அன்புள்ள சுவாமி, நீர் கொடுத்த அந்த அருமையான இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு கண்டு செலுத்துகின்றோம். தினந்தோறும் அப்பா உம்முடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காய் எங்களை பலப்படுத்தி வருகின்றோம். அன்பின் கிருபை கண்டு செலுத்துகின்றோம். இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கின்றோம். பேசுகின்ற அடனை மறைத்து என் தேவனின் கல்வியை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும்படியாய் கேட்கின்றோம். வாயின் வார்த்தைகள் சுயமாய் பெறப்பட்டு விடாமல் ஆண்டவர் நீர் எதை இந்த காலையிலே உம்முடைய மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றோ நீர் பேசுவீராக. வருத்தத்தோடு பாரத்தோடு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரே இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற சத்தியத்தை நீர் கொடுக்கும்படியாய் கேட்கின்றோம். உம்முடைய பரிசுத்தாவின் கட்டுப்பாடுகள் கொண்டு வருகின்றோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வெளியிலும் கூட உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டுமாக ஒரு திருச்சபை குடும்பமாக நாம் ஒன்று கூடி ஆண்டவரை போற்றி பாடும்படியாக, ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நெடுநாளுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட என்ன கணக்கு பண்ணா மார்ச் 22ஆம் தேதி கடைசி கம்யூனியன் நடந்தது. நான் கொடுத்தது தமிழில். ஆங்கில வழிபாட்டில் கடந்த ஆண்டு மாதம் ஒரு முறை கொடுத்து கொண்டிருந்தோம். ஏன்னா அந்த சர்ச்சில் இண்டிவிஜுவல் கப்பு, வேற யார் சொன்னார் இண்டிவிஜுவல் கப்புனா பிரச்சனை கிடையாது, நீங்கள் கொடுக்குறவங்க கொடுத்துக்கலான்னதுனால. ஸோ திருவிருந்து ஆராதனை என்பது சிஎஸ்ஐ வெஸ்லி இங்கிலீஷ் சர்ச்சில் மந்த்லி ஃபஸ்ட்டு போய்கிட்டு தான் இருக்கும், ஏன்னா இண்டிவிஜுவல் கப்னால. ஆனால் தமிழிலே கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு இல்லையா, 2020 மார்ச் 22 கம்யூனியன் லாஸ்ட் நடந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு அப்புறமா மீண்டுமாக நாம் திருவிருந்தில் பங்கு பெறும் ஸ்லாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதை அனுமதித்த அருமையான பேரரை அவர்களுக்கும் நாம் திருச்சபையின் சார்பாக நன்றி செலுத்தும்படியாக நாம் இருக்கின்றோம். எனவே இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு நாள். அடுத்த வாரம் நாம் யாவரும் இணைந்து அறுவடை திருநாளை கொண்டாடும்படியாக இருக்கின்றோம். நான் பிடி இறையியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அப்போ கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார்கள். என்ன சொன்னாங்கன்னா, அர்ப்பின் பண்டிகை அன்னைக்கு அர்ப்பின் பண்டிகை மெசேஜை பேசக்கூடாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, அர்ப்பின் பண்டிகைக்கு முந்தின வாரம் தான் அர்ப்பின் பண்டிகை மெசேஜை பேசணும். அர்ப்பின் பண்டிகை அன்னைக்கு அர்ப்பின் பண்டிகை மெசேஜை பேசுறதுனால என்ன கிடையாது, பயன் இல்லை. மக்கள் காணிக்கை எடுத்துட்டு வந்திருப்பாங்க, எப்படின்னா வந்திருப்பாங்க, ஒரு சிலர் காணிக்கை எடுக்காம வந்திருப்பாங்க. அதனால பண்டிகை அன்னைக்கு அந்த பண்டிகை பற்றி பேசுவதனால் நிறைய பேர் ஸ்டால் பிஸியா இருப்பாங்க, நிறைய பேர் பிரியாணி பிஸியில் இருப்பாங்க. ஆலயத்திற்கும் வராமல் ஏலத்திற்கும் வராமல் பிரியாணி வாங்க மட்டும் ஒரு சிலர் வருவாங்க. அதனால சொன்னாங்க, இது மாதிரி அன்னைக்கு பேசக்கூடாது. எப்போ பேசணும்னா அதுக்கு முந்தின வாரம் பேசினாதான் அந்த ஒரு வாரத்தில் மக்கள் தங்களை அர்ப்பின் பண்டிகைக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த அறுவடை திருநாளுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதில் அவங்க பங்கு பெற முடியும் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நான் பிடி படிக்கும் போது உண்மையாகவே நான் இன்றைக்கும் நான் வாழ்க்கையில் நான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். அது கரெக்டும் கூட. ஆனால் இன்னைக்கு அறுவடை திருநாளுக்கு ஆயத்தமாக அது ரியல் மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலு, என்ன ஏதோ கோயில் நடக்குது, ஏதோ நம்ம காணிக்கை வைக்கிறோம், ஏதோ கோயில் கட்டணுன்றாங்க, ஏதோ பண்றாங்க அப்படின்னு கலந்து கொள்கிறவர்கள் அநேகம் இருக்கின்றார்கள். எனவே அந்த நாளிலும் கூட இந்த அறுவடை திருநாளை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆயர் மெடலிலும் கூட இந்த மாதம் ஆயர் மெடலும் கையில் எல்லாம் கிடைக்கும். அதில் கூட பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாளை பற்றி தான் இப்போ நான் கொடுக்கின்ற செய்தி தான் அதில் ஆயர் மெடலில் வெளிவந்திருக்கும். எனவே தயவுசெய்து நீங்கள் அதை படித்து நீங்கள் இன்னும் ஆழமாக இதையும் படிங்க, பைபிளையும் படிங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த செய்தியும் கூட 3 பிரிவாக செய்தி நான் பிரித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தூயோர் அருளை கொடுப்பாராக. முதலாவதாக அறுவடை திருநாளை பற்றிய முன்னுரை முதல் பகுதியிலும் அதனுடைய வளர்ச்சி எப்படி ஆர்எஸ்எஸ்டில் வந்துச்சு அதனுடைய வளர்ச்சி முதல் பிரிவிலும், இரண்டாவதாக நம்ம காணிக்கை படைக்கப் போகின்ற படைப்புகளின் தன்மை
என்ன இருக்கும்? நம்ம சொல்றது, நம்ம காணிக்கை படைக்க போறோம் இல்லைங்களா அடுத்த வாரம், அதை கவர் காணிக்கையா இருக்கலாம், பொருள் காணிக்கையா இருக்கலாம். இப்படி அந்த தன்மை, அதை இரண்டாவது பகுதியிலும், மூன்றாவதாக அறுவடை திருநாளின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை மூன்றாவது பகுதியில் உங்களுக்கு பகிர்ந்து ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக அந்த அறுவடை திருநாள் ஹார்வெஸ்ட் என்ற சொல்லுக்கு ஹகபு என்ற ஒரு எபிரேய சொல்லிலிருந்து இந்த ஹார்வெஸ்ட் என்ற வார்த்தை வருகின்றது. இது பைபிளில் அநேக வார்த்தைகள் இது கொடுக்கப்படுகின்றது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதற்கனியின் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, புது உணவு பண்டிகை, இன்னொரு மிக முக்கியமான நாள் ஆர்எஸ்எஸ்கள் இருக்குது, பெந்தேகோஸ்தே பண்டிகை. அநேகர் யோசிப்பாங்கன்னா, பெந்தேகோஸ்தே சபை, பெந்தேகோஸ்தே சபைனா என்னமோ அவங்களுக்கு தான் பெந்தேகோஸ்து, பெந்தேகோஸ்துனா என்னமோ ஒரு சர்ச் டினாமினேஷன் சொல்றாங்க. அது கிடையாது. பெந்தேகோஸ்தே நாள் என்றால் அறுவடை திருநாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். நிறைய திருச்சபை மக்களுக்கு அந்த உண்மை தெரிவதில்லை. அந்த அறுவடை திருநாள் அன்றுதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இதை நாம் திருமறையில் மிக தெளிவாக பார்க்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நாம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் பார்க்கலாம். பஸ்கா பண்டிகையிலிருந்து 49வது நாள் 7 வாரங்கள் கழித்து 50வது நாளில் கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை தான் இந்த அறுவடை திருநாள். இதை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பல இடத்திலிருந்து மக்கள் கூடுகின்றார்கள். ஆர்எஸ்எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவர்கள் சிட்டி சர்ச்சுகளுடைய பியூட்டி தெரியாது, வில்லேஜ் சர்ச்சுகளுடைய பியூட்டி பார்க்கலாம். 1000 என்ற முறையில நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கிராமமா போயிட்டு மாதம் கம்யூனியன் கொடுத்துட்டு வருவோம். இப்ப நான் பள்ளிப்பட்டு குருசேத்தில் பணியாற்றும் பொழுது 42 கிராமம். அப்ப 42 கிராமத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 9 சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம். எத்தனை சர்வீஸ்? 9 சர்வீஸ் இருக்கும். காலையில் 5 இருக்கும், சாயங்காலம் 4 இருக்கும். காலையில் 7 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சா நைட்டு 11 மணிக்கு தான் சர்வீஸ் முடியும். சில நேரம் உணவுக்கு வீட்டுக்கு வருவோம், இல்லைன்னா வந்து வெளியே அப்படியே வில்லேஜில் சாப்பிட்டு போய்கிட்டே இருப்போம். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு இனிமையான ஒரு நாட்கள். எந்த ஒரு சர்ச்சை அரசியலையும் கிடையாது, எந்த பாலிடிக்ஸும் இல்லை. முழுக்க 9 கிராமத்தை 9 கோயிலில் போய் நம்ம கம்யூனியன் கொடுத்துட்டு வந்தோம்ன்ற நிறைவு மனசுல இருக்கும். முதல் கிராமத்தில் வந்து மாட்டுக்கொட்டாயில தான் முதல் கிராமத்தில் ஆரம்பிப்போம். ஏன்னா நான் போன பிறகு ஒரு சில வில்லேஜில் பார்த்தீங்கன்னா மாடை காமிச்சிட்டு அதை சாணியை மூழ்கி ஐயா உட்காருங்கயா அப்படின்வாங்க. அது ஒரு விதமான ஒரு அனுபவங்கள் தான். அப்போ ஒருத்தரை ஒரு மக்களை பார்க்க முடியாது. 42 வில்லேஜும் ஒன்னா கூடுற ஒரே ஃபங்க்ஷன் எதுன்னு அறுவடை திருநாள் தான். ஆர்எஸ்எஸ்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 42 பேர் குரூப்பும் ஒன்னா, 42 மக்கள் ஒன்னா வந்துருவாங்க. அந்த பள்ளிப்படி பகுதி என்பது பாதி ஆந்திரா பகுதியும் 75% ஆந்திரா பகுதி, 25% தான் தமிழ் பகுதி. சோ ஆந்திரா மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து அந்த வழிபாடு இருக்குமே, அது ஒரு சிறப்பான வழிபாடு. ஆலயம் முழுசா பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெல்லா இருக்கும். ஆலயம் கிட்டத்தட்ட மக்கள் உட்கார முடியாத அளவுக்கு நெல் குமிச்சிடுவாங்க. அப்போ என்ன சொல்றோம்னா, அதுதான் ஒருவர் பார்க்க முடியாமல் பல இடங்களில் சிதறியிருப்பவர்கள் ஒன்றாக இணைந்து வந்து ஆர்ப்பரிப்பதுதான் அர்ப்பண திருநாள். இது நமக்கு இது ஸ்பெஷாலிட்டி அதிகமாக புரிந்து கொள்வது கஷ்டம். வாரம் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். இந்த ஒரு கோயிலை விட்டா எனக்கும் வேற பிரான்ச் சர்ச் கிடையாது. ஸோ வாரத்தில் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இது நம்முடைய ஸ்பெஷாலிட்டி தெரியாது. இதை புரிந்து கொள்வதற்கு கிராம மக்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னா புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் பல இடங்களிலிருந்து கூடியிருக்கின்றார்கள் ஒன்றாக. எதுனா எருசலேம்ல கூடுறாங்க. இந்த அறுவடை திருநாள் எங்க நடக்கும்னா பாஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நடக்கும். பள்ளிப்பட்டுனா பள்ளிப்பட்டுல இருக்கும், ஷோலிங்கர்னா ஷோலிங்கர்ல இருக்கும், அரக்கோணம்னா அரக்கோணத்துல இருக்கும். மற்ற கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் அவங்க தனித்தனி சர்ச்சில் கொண்டாடுவாங்க. அது மாதிரி 7/7/49 இருந்து 50வது நாள் பைபிள்ல தெளிவா இருக்கு. 50வது நாள் பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் நீ அர்ப்பண பண்டிகையை கொண்டாட வேண்டும். அதே பஸ்கா பண்டிகை 50வது நாள் அங்கு பரிசுத்த ஊற்றப்படுகின்றார். அப்போஸ் 2ஆம் அதிகாரத்திலே பலதரப்பட்ட மக்கள் அங்கு சேர்ந்து வந்து எதுக்கு வராங்கன்னா ஆர்எஸ்எஸ்களுக்காக வராங்க. ஆண்டவர் கண்டிஷன் எருசலேமுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வராங்க. அப்ப வந்து ஆண்டவர் அங்கு அருளப்படுகின்றார். எனவே இந்த அர்ப்பண பண்டிகைக்கு பெந்தேகோஸ்தே திருநாள் என்ற வார்த்தை மற்றொரு வார்த்தையாகும். அதனால பெந்தேகோஸ்தேனாலே பயந்துராதீங்க, ஒன்னும் இல்லை. அது சாதாரண ஒரு திருவிழா, அறுவடை திருவிழா. அந்த திருவிழாவிலே ஆண்டவர் ஊற்றப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதனால பெந்தேகோஸ்தே நாள் வந்து ஒரு மிக முக்கிய நாளாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை பத்தி பாத்தீங்கன்னா முதலாக 1843ஆம் ஆண்டு தான் ஒரு அறுவடை நாள் வந்து லாங் பேக் இருந்தா கூட எங்க ஆரம்பிக்கிறாங்க? இது சீனாய் மலை வனாந்திரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ எனக்காக நீ ஆசரிக்க வேண்டும். இந்த ஆர்எஸ் ஃபெஸ்டிவல் வந்து 7 நாள் ஆசரிக்கணுமா, பைபிள்ல இருக்குது. ஆக்சுவலா கிராமங்கள்ல முற்காலத்துல 3 நாள் ஆசரிப்பாங்க.
வெள்ளிக்கிழமை மாலை முதற்கொண்டு சனிக்கிழமை வரைக்கும் இருக்கும். 3 நாள் வந்து மாட்டு வண்டி கட்டி வந்து அதுல வந்து எல்லாத்தையும் பொருளை வச்சு 3 நாள் அங்க தங்கி கொட்டகை போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் என்று சொல்லுவார்களே. நான் பள்ளிப்பட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த 3 நாள் ஆசரிப்பு போயிடுச்சு, அப்பயே போயிடுச்சு. 20-22 வருஷம் முன்னாடி போயிடுச்சு அந்த ஆசரிப்பு எல்லாம். இப்போ ஆனா பழைய காலத்தில் நம்முடைய பகுதியிலும் அது மாதிரி செஞ்சு வந்திருக்கிறாங்க. எனவே இந்த ஒரு நாளில் இந்த அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த சர்ச் டிசிப்ளினுக்குள்ள எப்போ வருதுன்னா 1843 தான் வருது. இதை கொண்டு வருவர் யார் என்றால் ராபர்ட் ஹாக்கர் என்ற ஆயர் கொண்டு வருகின்றார். இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இல்லாம ஆர்எஸ் ஃபெஸ்டிவல் இருந்தது. எனவே முதலாவது ஆர்எஸ் ஃபெஸ்டிவல் வந்து எங்க நடக்குதுன்னா வனாந்திரத்திலே ஆண்டவர் சொல்லி மக்கள் கொண்டாடுகின்றார்கள். பிற்பாடு எருசலேமிலே மையமாக நடைபெறுகின்றது. ஆனா ஒரு சர்ச்சுக்குள்ள வந்து 1843ல ரெவரண்ட் ராபர்ட் ஹாக்கர் என்றவர் கொண்டு வருகின்றார். அவர் என்ன பண்றார், திடீர்னு ஒரு நாள் நம்ம வந்து ஸ்பெஷல் சர்வீஸ் நடத்துவோம், எல்லாரும் நீங்க கடவுளை காணி கொண்டு வாருங்கள் சொல்லிட்டு முதலாவது அறுவடை திருநாளை இவர் தான் அறிமுகப்படுத்துகின்றார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரை திருச்சபை ஒழுங்கிற்குள்ளாக வருகின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறுவடை திருநாள் கொண்டாடப்பட்டது, ஆனால் திருச்சபை ஒழுங்கிற்குள்ளாக வந்தது 1843 தான். அது முறையாக கடைபிடிப்பதை நாம் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் முதலாவது வாரம் ஆர்எஸ்எஸ் பண்ணாங்க. இப்போ வந்து செப்டம்பருக்கு கொண்டு வந்திருக்கின்றாங்க. இது கூட டிஃபர் ஆகும். சிட்டி சர்ச் எல்லாம் செப்டம்பர் 2nd வீக் இருக்கும். வில்லேஜ் சர்ச் எல்லாம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்ல தான் இருக்கும். எந்த வில்லேஜ்லயுமே வந்து செப்டம்பர்ல வைக்கவே மாட்டாங்க. மெட்ராஸ் நார்த் சவுத் ஏரியா மட்டும் தான் எதுல இருக்கும், செப்டம்பர்ல இருக்கும். ஏன் பிப்ரவரி மார்ச் வைக்கிறாங்கன்னா அது அறுவடை, ஒரு போகம் நெல் விளைந்து அந்த போகம் நெல் அவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒண்ணுமே இருக்காது. ஒன்று மழை வந்து வயலை பாலாக்கிடும், இல்லை வெயில் வந்து நெல்லை பொசிக்கிடும். ஆனால் இன்னைக்கும் நம்முடைய பேராயத்திலே சென்ட்ரல் ஏரியா முழுக்க ஆர்எஸ்எஸ் வந்து மார்ச் ஏப்ரல் தான். சதன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்ச் ஏப்ரல் தான் இருக்கும். ஸோ இப்படி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சீசன். கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாக வருவதை நாம் பார்க்க முடியும். இது முதலாவது ஆர்எஸ் ஃபெஸ்டிவல்ல அவங்க பாடின பாடல் ஆல் திங்ஸ் ஆர் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் என்ற பாடல தான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆல் திங்ஸ் ஆர் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல், எல்லாம் கடவுள் படுத்ததெல்லாம் அழகானவை, கடவுள் படுத்ததெல்லாம் நல்லவை என்ற பாடலால் முதலாவது அந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்ல பாடுவதாக நாம் வரலாற்றில் பார்க்க முடியும். இந்த ஒரு முகவரோடு நான் 2வது பகுதியில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த ஆகஸ்ட் ஃபெஸ்டிவல் நம்ம படைக்கின்ற காணிக்கையின் தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகின்றது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்எஸ் ஃபெஸ்டிவல் ரொம்ப லைட்டா எடுத்துப்பாங்க. வருஷம் வருஷம் வர்றது தானே, ஏதோ நடத்திட்டு போவோம். அப்படி கிடையவே கிடையாது. நம்ம கொடுக்கிற காணிக்க எப்படி இருக்கணும் பைபிள் இருக்குது. அதனால அன்பான சகோதரனை சகோதரிக்கு ஒரு நாளைக்கு மழையினால் வர முடியாமல் சமூக வலைதளத்தின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனை சகோதரிக்கு நீங்க எந்த சர்ச்சா இருந்தாலும் சரி, நீ கொடுக்கின்ற காணிக்கையுடைய தன்மையை கடவுள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கின்றார். இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட முடியாது, இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட முடியாது. நீங்க வீட்டில் போய் நீங்க வெளியே வாசித்து பாருங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15 முதல் 32 வசனம் வரைக்கும் கண்டிஷன் போடுறாரு. அப்பா நீ கோயிலுக்கு காணி கொண்டு வரணும்னா எப்படி உன் காணிக்கை இருக்கணும்? ஏன்னா we are honoring our God. காணிக்கையின் மூலமாக ஆண்டவரை நாம் கனப்படுத்துகின்றோம். ஒரு தலைவரை பார்க்க போறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு மந்திரியையோ ஒரு முதல் மந்திரியையோ இல்லை என்றால் நம்முடைய பேராயரை பார்க்க போனால் நம்ம தி பெஸ்ட் தான் கொண்டு போவோம். உண்மையா இல்லைங்களா? பயன்படுத்திய பொருளை கொண்டு போவோமா? நம்ம பயன்படுத்திய பொக்கை வேப்பை கொடுப்போமா? வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை தூக்கி கொண்டு போய் நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஐயோ அது கொடுத்தா அது நல்லா இருக்காதுங்க, அவங்களுக்கு அவங்க பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. ஒரு சாதாரண மனிதர்களுக்கே இவ்வாறு இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற காணிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். சோ முதலாவது எப்படி இருக்கணுமா அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நீங்க வீட்டில் போய் நீங்க டீட்டெயிலா வாசித்து பாருங்க. முதலாவது புது உணவாக இருக்க வேண்டும். முதல்ல என்ன இருக்கணும்? புதுசா இருக்கணும். நீங்க 1 கிலோ உப்பு கூட கொடுங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. உப்பு எப்படி இருக்கணும்? கடையில வந்து பேக் பிரிக்காம உள்ள வந்து உப்பா இருக்கணும். நீ கொடுக்கிற காணிக்கையுடைய விலை முக்கியமல்ல, விலை முக்கியமல்ல. நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை பயன்படுத்தப்படாத புதிதாக இருக்க வேண்டும். ஒரு சில என்னுடைய சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் நம்முடைய திருச்சபையில தான் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்டுக்கு நான் வரேன். எனக்கு தெரியாது எனக்கு சர்ச்சை பத்தி, பார்த்ததை சொல்லுகின்றேன். ஒரு சிலருக்கு ஒரு சில சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வரும், ஓரம் அடிச்சிருப்பாங்க சாரியில, பயன்படுத்திய சாரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த சர்ச்சை பத்தி நமக்கு தெரியாது, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தது நான் சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேஷ்டி லேசா அழுக்கு ஒட்டி இருக்கும்.
யாருக்காவது வாங்கி வச்சிருப்போம், அவங்களுக்கு கொடுக்க மறந்துருப்போம். சரி ஆர்எஸ்எஸ்ல விடு, கழிச்சு விடு, பார்த்துக்கலாம். சாரி நான் 1 நாள் 2 நாள் தான் கட்டியிருக்கேன், ஓரம் அடிச்சாச்சு, விடு பார்த்துக்கலாம், யாருக்கு தெரிய போகுது இந்த சாரி யார் வச்சாங்க. நண்பன் சோதனை மனுஷன் பார்க்கல, யாருக்கு பார்க்கற, யார் பார்த்துன்னு இருக்கிறா? யார் பார்த்துன்னு இருக்கிறா? கடவுள் பார்க்கிறார். நான் வச்சது உண்மையாவே நான் காசு கொடுத்து நான் ஒரிஜினலா வாங்கி வச்சேன்னா இல்ல வீட்டில் இருக்கிறதுக்கு வச்சேனான்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணது? ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். சோ முதலாவது நம்முடைய காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கை இருக்கணுமா? புது உணவாக இருத்தல் வேண்டும். பழைய பொருட்களை ஆலயத்தில் படைக்க கூடாது. அதே மாதிரி நான் சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துமஸ் அப்போ இது நிறைய கோயில்ல வரும், ஈவன் நகர திருச்சபையில வரும். அந்த விடோ சாரீஸ் படைக்க சொல்லுவோம், கிஃப்ட் சண்டே இருக்கும். அந்த கிஃப்ட் சண்டேல நிறைய ஈவன் சிட்டி சர்ச்சஸ்ல பழைய சாரீஸ் வரும். அது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கும். நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு வயிற்றுக்கு சாப்பாடுல வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்னொருத்தர் பழைய சாரி கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? அது கோயில இருந்து பழைய சாரி கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்க மனசோட கஷ்டப்படும். சோ அவங்க நிலைமையில நம்மளை வச்சு பார்க்கணும். நான் அது மாதிரி கஷ்டப்பட்டேன்னா, எனக்கு அது மாதிரி பழைய சோதனை கொடுத்தாங்கன்னா நான் எப்படி வேதனைப்படுவேன்? அப்ப ஆண்டவரோட வேதனைப்படுவார்ல. அம்மா சோதனை சோதரியே, நீங்கள் வைக்கின்ற பொருளுடைய விலை ஆண்டவருக்கு பெரியதல்ல. நமக்கு தான் கோடி என்பது பெருசு, ஆண்டவருக்கு கோடின்றது ஒண்ணுமே தூசு. அதனால விலையை முக்கியத்துவப்படுத்தாதீங்க. நீ அடுத்த வாரம் கொண்டு வர போகின்ற பொருள் புதிய பொருளாக இருக்க வேண்டும். ரெண்டாவது காணிக்கை எப்படி இருக்கணுமா? முதற் பலனாக முதற்கனியாக இருக்க வேண்டுமா? இது ஆண்டவர் விவசாயிகளுக்கு சார்ந்த ஒரு சூழல் எழுதப்பட்டனால் சொல்றார். நீ ஒரு போகம் நெல் விளைஞ்ச உடனே முதல்ல எங்க கொண்டு வை? எங்க வை? ஆலயத்தில் வை. முதல் போகம் நெல்ல நீ வித்து பிசினஸ் பண்ணிட்டு ரெண்டாவது போகம் எனக்கு கொடுக்காத. சோ நம்முடைய இல்லத்திலும் கூட நாம் முதற் கனிகளை முதற் பலனை நாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம பாராட்டணும், நிறைய வீட்டில் இதை செய்யறாங்க. இவன் நம்ம சர்ச்சிலோட நான் பார்த்திருக்கேன். வீட்டில் வாழை கொத்து முதல்ல காய்ச்சி நம்ம கோயிலுக்கு வச்சிருவாங்க. முதல்ல என்ன பார்த்தாலும் என்ன வீட்டில் பண்ணாலும் அது கோயிலுக்கு வைக்கின்ற பழக்கம் இன்றைக்கு நம்முடைய சர்ச்சில் நம்ம வடபல்லே பார்த்திருக்கிறேன். அது உண்மையாகவே பாராட்டு தரத்தக்கது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதனால ஆண்டவருக்கு முதற்கனியை படைக்க வேண்டுமா? மூன்றாவதாக பழுதற்ற பொருளாக இருக்கணுமா? என்ன இருக்கக்கூடாதான்? பழுது இருக்கக்கூடாதான். அதுல உடஞ்சி போனது, உரசல் வச்சது, முத்தி போனது. சரிப்பா முத்தி போச்சு, கோயில வச்சு ஏலம் விட்டுட்டோம், விடு, இது யாரும் சாப்பிட முடியாது. முத்தி போனது இருக்கக்கூடாதான், பழுதற்றது இருக்க கூடாதான். இன்னைக்கு அநேக நேரத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வேதனையா இருக்கும். இந்த பழுதற்றது இன்னைக்கு ஊழியத்தில் வந்துருச்சு. பழுதற்றது ஊழியத்தை ஆண்டவரே பொருள் காணிக்கே பழுதற்றது கொடுன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பழுதற்ற பொருள் பழுது உள்ள பொருள் ஊழியத்திலே வந்துருச்சு. அநேகர் சொல்லுவாங்க, ஐயா என் பையனுக்கு வேலையே கிடைக்கலையா, என்ன படிச்சிருக்கான், +2 படிச்சிருக்கான், தர்துல சுத்துறான் ஐயா, அவனை எப்படியாவது மிஷனரி ஆக்கி விட்டுருங்க ஐயா. இப்ப எப்படியா ஊழியம் உருப்படும்? தர்துல சுத்துற பையனை எப்படியாவது மிஷனரி ஆக்கி விட்டுருங்கய்யா, ஊழியம் உருப்படாது. ஆண்டவருக்கு உங்க பிள்ளைனா வேற பிள்ளை இருக்கும், உங்க குழந்தைனா வேற குழந்தை ஆண்டவருக்கு இருக்கும். அதனால ரொம்ப இன்டெலெக்சுவலா பிரில்லியண்டா பிரைட்டா இருக்கிற அந்த பழுதற்றதை தான் ஆண்டவர் ஊழியத்திற்கு கேட்கின்றார். எனவே அப்படிப்பட்ட காரியங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாராம்? கனம் பண்ணுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். நாலாவது எப்படி இருக்கணுமா? பாவக்கரை இல்லாத பொருளாக இருக்கணுமா? ரொம்ப முக்கியம். பாவக்கரை இல்லாத பொருள்னா வட்டிக்கு விட்டு வட்டி பணத்தை என்ன பண்ணாத, கோயிலுக்கு கொடுக்காத. லஞ்சம் வாங்கி லஞ்ச பணத்தை கோயிலுக்கு கொடுக்காத. நீ அடுத்த வாரம் நம்ம கொண்டு போற காணிக்க நம்ம வாங்கின வட்டியிலிருந்து காணிக்க வந்து தயவு செய்து காணி கொண்டு வராதீங்க. அந்த காணி கோயிலுக்கு தேவையே இல்ல. இது நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. சோ காணிக்கை பழுதற்றதாக பாவக்கரை படியாத காணிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவருடைய கூலியை சுரண்டி அதில் காணிக்கை கொடுப்பாய் என்றால் காணிக்கை கொடுக்காத, அந்த கூலி அவர்கிட்ட கொடுத்துடு. எனவே ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார், வட்டியை வாங்கி நீ காணிக்கை கொடுத்தா அந்த வட்டியை நீ காணிக்கை கொடுக்கவே கொடுக்காத, அதில் அவங்ககிட்டே கொடுத்துடு. இதுதான் ஆண்டவர் காணிக்கை கொடுக்கின்ற தன்மையை பற்றி பேசுகின்றார். அடுத்தது எப்படி இருக்கணுமா? நல் உறவை வளர்க்கும் காணிக்கையாக இருக்க வேண்டுமாம். இதுதான் நம்ம கொடுக்கின்ற காணிக்கையில நம்முடைய ஐக்கியம் பலப்பட வேண்டுமாம். இதைதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஏசாமி தான் வாழ்ந்த காலத்தில் சொல்றாரு, நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது உன் பேரில் ஒரு உன் சகோதரனுக்கு குறை உண்டானால் அவனோட ஒப்புரவாக பின் காணிக்கை செலுத்து. நல்லா ஆழமா பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் காணிக்கை செலுத்த வர வச்சுக்கோங்களேன், என் பேர்ல மத்தவங்க நான் இவனா காணிக்கை செலுத்த போறான், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டானே, என்ன இந்த மாதிரி வஞ்சித்துட்டானே, என்கிட்ட இந்த மாதிரி நான் அசிங்கமா பேசிட்டானே,
அப்படின்னு மத்தவன் என்னை பத்தி யோசிப்பான் நான் நினைச்சா, காணிக்கைக்கு முன்னாடி போய் எப்பா நான் உனக்கு விரோதமா பண்ணிட்டேன், உனக்கு விரோதமா தப்பான காரியம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு அவனோட ஒப்புரவான பிற்பாடு தான் காணிக்கை வரணும் ஆள் இருக்கு. இது பைபிள் சொல்ற ஒரு கோட், பேசிக் கோட். எனவே நம்முடைய காணிக்கை என்பது நல் உறவை ஏற்படுத்துகின்ற காணிக்கையாக இருக்க வேண்டும். காணிக்கை வச்சுட்டு வெளியே போய் பேசாம சண்டை போட்டு இருந்தா அந்த காணிக்கை என்ன இல்ல, காணிக்கை என்ன இல்ல, பிரயோஜனம் இல்ல. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, தூய்மையாக இருத்தல் வேண்டும். நம்ம பரிசுத்தமா இருக்கணுமா, நம்ம பாவமாக வாழ்ந்து விட்டு நாம் காணிக்கை வைப்போம் என்றால் அந்த காணிக்கையும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை அல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க, காணிக்கையை தாழ்மையோடு அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டுமா. அந்த கொடுக்க வர காணிக்கை எப்படி இருக்கணுமா, தாழ்மையா இருக்கணுமா, அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டுமா. நம்ம கெத்து காட்டுறதுக்கு, நம்முடைய இதை காட்டுறதுக்கு நம்ம காணிக்கை இருக்கவே கூடாதாம். சன்மான சோதனை கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் நம்ம அந்த பகுதியில் பார்க்கலாம். நீங்க வீட்டில் போய் தயவு செய்து லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15 முதல் 32 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் நான் கொடுக்க போகின்ற காணிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசுகின்றார். இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணி அதற்கு ஏற்றவாறு நீங்கள் ஏல பொருளையும் மற்ற காரியங்களையும் நீங்கள் செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். புது உணவாக இருக்க வேண்டும். ஓரடிச்ச சாரியையும் யூஸ் பண்ண வேஸ்டியையும் வீட்டில் குட்டி பசங்க போட்ட ட்ரெஸ் பத்தாம போச்சுன்னா, சைஸ் பத்தாம போச்சுன்னா அதையும் தயவு செய்து யாரும் காணிக்கையாக செலுத்த வேண்டாம். அதை யாராவது ஏழைகளை கொடுங்க. அவங்க நிலைமையில வச்சு நம்மளை யோசிச்சு பார்ப்போம். இரண்டாவது, முதற் பலனாக இருக்க வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும், பாவக்கரை படியாத காணிக்கையாக இருக்க வேண்டும், நல்லுறவை ஏற்படுத்துகின்ற காணிக்கையாக இருக்க வேண்டும், நாம் பசுத்தம் உள்ளவர்களாய் மாறி காணிக்கை செலுத்த வேண்டும், தாழ்மையோடு அர்ப்பணிப்போடு இந்த காணிக்கை நாம் செலுத்த வேண்டுமாம். சோ இதுதான் காணிக்கை பற்றி ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது பகுதியில் சொல்ல ஆசைப்படுகின்றேன், இந்த அர்ப்பீன் பண்டிகையினுடைய சிறப்பு அம்சம் என்ன? Why we have to celebrate our harvest festival? இதை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு 3 காரியங்களை பைபிள்ல பேசிக்கா சொல்றாங்க. அத மூணுமே பைபிளுக்கு நான் பேசுறேன். முதலாவதாக நாம் ஏன் அறுவடை திருநாளை கொண்டாட வேண்டுமா? இது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை. கிறிஸ்துமஸ் யார் நமக்கு கொடுத்தா சொல்லுங்களேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும்படி யார் ஏற்படுத்தினார்? யார் சொன்னது நமக்கு? ஆண்டவர் சொன்னாரா சொல்லையா? சொன்னாரா சொல்லுங்களா? சொல்ல. அப்ப யார் ஏற்படுத்தினா? பேசுங்க. மனுஷன் ஏற்படுத்தினா. குட் ஃப்ரைடே இந்த சீக்வன்ஸ்ல ஆண்டவர் பேசுறது நமக்கு தெரியுமா? தெரியாது. திருச்சபை ஏற்படுத்தியது. ஈஸ்டர் திருச்சபை ஏற்படுத்தியது. அப்புறமா வேற என்ன இருக்கு? நியூ இயர் திருச்சபை ஏற்படுத்தியது. நம்ம கொண்டாடுற எல்லா பண்டிகையும் சர்ச்சு ஏற்படுத்தியது. ஆனா நம்ம கொண்டாடுற ஒரே ஒரு பண்டிகை, ஆண்டவர் சொன்ன பண்டிகை, ஆண்டவர் ஏற்படுத்தியதுன்னு RSS மட்டும்தான். ரொம்ப அழகா பைபிள் இருக்குது. நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றார் இஸ்ரேல் மக்களை பார்த்து, இஸ்ரேல் மக்களே, நீங்க எனக்கு 3 பண்டிகை கொண்டாட வேண்டும். ஒன்று பஸ்கா திருநாள், இரண்டாவது வாரங்களில் பண்டிகை என சொல்லப்படுகின்ற அறுவடை திருநாள், மூன்றாவது கூடார பண்டிகை. இந்த மூன்றையும் நீங்கள் வருடத்திற்கு 3 முறை எனக்காக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி அறுவடை திருநாள் என்பது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது. ஆண்டவர் நாம் அதை கடைபிடிக்கும்படி நம்ம கட்டளை கொடுத்திருக்கின்றார். எனவே நம்ம முகம் சுழிச்சு என்னடா அவனா ஆரோசனை காணிக்கைக்கு வந்துடுறாங்க, அவனா வீட்டு கலெக்ஷன் வந்துடுறாங்கன்றது அல்ல என்பது அல்ல. மாறாக இது கடவுளுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகின்றேன், இது கடவுளுடைய கட்டளைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளைக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற நாள் தான் இந்த அறுவடை திருநாள். எனவே இந்த அறுவடை திருநாள் நாம் ஏன் கொண்டாட வேண்டுமா? இது ஆண்டவர் நமக்காக கொடுத்த பண்டிகை என்பதை உணர வேண்டும். சரி, ஏன் ஆண்டவர் இந்த பண்டிகை நமக்கு கொடுத்தார்? ஏன் கடவுள் இந்த பண்டிகை ஒரு கட்டளையா இதெல்லாம் அனுசரிப்பான் ஏன் கொடுத்தாருன்னா, பேசிக்கா 2 ரீசன் இருக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் மகிழ்ச்சியா இருக்க கடவுள் இந்த பண்டிகையை கொடுத்தார். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யார் யார் மகிழ்ச்சியா இருக்கணுமா? உன் வேலைக்காரர், லேவியர், அந்நியர், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் சந்தோஷப்பட வேண்டும். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல
எளியவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏழை மக்கள், விதவைகள், அனாதைகள், உன்னிடத்தில் இருக்கின்ற கைவிடப்பட்டவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். இந்த அறுவடை திருநாள் என்பது பணக்காரர்களுக்கான திருநாள் அல்ல, இது ஒரு ஏழைகளுக்கான ஒரு திருநாள். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்பது பணக்காரர்களும் பணம் படைத்தவர்களும் மகிழ்ச்சியா இருப்பதல்ல, மாறாக ஏழை எளிய மக்களை நாம் மகிழ்ச்சியாக வைக்கின்ற திருநாள் தான் இந்த திருநாள். அதனால இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய சிட்டி சர்ச்சஸ் பண்ணுவாங்க. பொதுவாக இப்ப நம்ம சர்ச்சில் வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கு நேரம் நம்ம டைவர்ட் பண்றோம். ஆனா அநேக திருச்சபை எனக்கு தெரியும், ஏன் நான் பணியாற்ற திருச்சபையிலே கூட ஒவ்வொரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலையும் ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு வச்சிருப்போம். போன ஈஸ்தாம்பரத்தில் பணியாற்றும் பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். இது அகரம் திருச்சபைக்கு நாம் ஹார்வெஸ்ட் காணிக்கை கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். நான் சொல்லி நான் அந்த 5 இயர்ஸ்ல வந்து என்னுடைய செகண்ட் இயர்ல ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ வந்து அவர் டார்கெட் சின்ன சார்ஜா தான் போட்டோம், 20 லட்சம் ரூபாய் டார்கெட் போட்டோம். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து அது ஹார்வெஸ்ட் மக்கள்கிட்ட சொன்னோம். ஏன்னா அகரம் திருச்சபை மக்கள் வந்து ஆலயம் இல்லாமல் அவங்க மரத்துக்கையில வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ நம்ம சர்ச்சில் இருந்து போற பிளெஸிங் அவங்கள மகிழ்ச்சி ஆக்கணும். அவங்க கைவிடப்பட்ட மக்கள், ஒண்ணுமே இல்லாத மக்களுக்கு சந்தோஷம் கொடுன்னு சொல்லிட்டு பண்ணோம். 20 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்ல கடவுள் கிருபையில அடுத்த 4 மாசத்துல முடிஞ்சது. அடுத்த வருஷம் பிளான் பண்ணோம், நெமிலி திருச்சபை ஆலயத்தை கட்ட வேண்டும். நெமிலி சர்ச் வந்து பழங்கால சர்ச். அங்க பாத்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது, பிரைம் ப்ராப்பர்ட்டி. ஆனால் கேட்பாரற்ற கிடைக்கின்ற அந்த மக்களால் அதை கட்ட முடியாது. நம்ம கிறிஸ்துமஸ் சந்தோஷமாக அவங்களால செய்ய முடியாது. அதுக்கு ப்ராஜெக்ட், அதுக்கு இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுடைய பணத்தை நாம் அப்படியே நெமிலி திருச்சபை கொடுப்போம் சொன்னோம். மக்கள் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட நெமிலி சர்ச் மட்டும் 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மேத்யூஸ்ல இருந்து கட்டி கொடுத்தோம். மூணாவது நாங்க டார்கெட் பண்ணோம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல தேவர்குடிப்பள்ளி சர்ச்சுக்கு கட்டி கொடுக்க போறோம்னு சொன்னோம் மக்கள் கிட்ட. தேவர்குடிப்பள்ளி சர்ச் என்பது நம்முடைய பேராயத்தினுடைய கடைசி பாஸ்டேட். அதுதான் இங்கிருந்து நீங்க 3.5 மணி நேரம் 4 ஹவர் ஜேர்னி பண்ணாதான் அந்த தேவர்குடிப்பள்ளியை ரீச் பண்ண முடியும். அங்க யாரும் ரீச்சே பண்ண முடியல. அப்ப பிஷப் கேட்டாங்க, சாம் இந்த வருஷம் ஹார்வெஸ்ட் வந்து நீங்க அந்த தேவர்குடிப்பள்ளிக்கு நீங்க ப்ராஜெக்ட் நாங்க என்ன கேட்டோம்னா, பிஷப் மதுராந்தகத்துல இருந்து கடலூர் வரைக்கும் நீங்க ஒரு சர்ச் வில்லேஜ் சொல்லுங்க, நாங்க கட்டி தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். பிஷப் சொன்னாங்க, மதுராந்தகத்துல இருந்து இது வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு வேண்டாம், இது ஈஸி ரோடு அப்ரோச் இருக்குது, தேவர்குடியில் ரோடு அப்ரோச்சே கிடையாதுன்னு சொன்னாங்க. தேவர்குடிப்பள்ளி போன 175 கிலோமீட்டர் இங்க இருந்து அங்க போய் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஃபார் தேவர்குடிப்பள்ளின்னு சொன்னோம். நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் டார்கெட் ப்ராஜெக்ட் வந்துச்சு அதுல. சோ இது ஏன் சொல்றோம், நகர திருச்சபை மாதிரி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நம்ம டார்கெட் பண்ணி கிராம சபை கொடுப்பதனால அங்க இருக்கின்ற ஏழை மக்கள், அங்க இருக்கின்ற ஏழை விசுவாசிகள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றோர் அங்கு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். சோ நம்ம போல அவங்களுக்கு ஆலயம் வருது, நம்ம போல அவங்க ஆலயத்துக்குள்ள வரான், நம்மள மாதிரி குடும்பமா ஒர்க் பண்ண ஆண்டவரை ஆராதிக்கின்றான், நம்ம மாதிரி என்ன பண்றோம், ஆண்டவரை முழு மனதோடு சோத்தரிக்கின்றான். ஒரு பெரிய மன நிறைவு கூட. 3 வருஷத்துல 3 பெரிய ப்ராஜெக்ட் இதுகளை இதை பார்த்த ஒரு குடும்பம் சொல்லிச்சு, நாங்க எங்க குடும்ப சார்பாக ஒரு கோயிலை கட்டுறோம்னு சொல்லிட்டு கடலூர்ல அவங்க ஃபேமிலி சார்பாக கட்டினாங்க. அப்ப கடைசியா சொன்னாங்க, ஐயா எல்லாம் 3 வருஷம் வில்லேஜ் 4 வருஷம் வில்லேஜுக்கு பண்ணிட்டோம், நம்ம சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கு கடைசி ப்ராஜெக்ட் போலாம், கடைசி ப்ராஜெக்ட் போட்டோம். கடவுள் பாருங்க, நம்ம ஏழைக்கு இறங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். சோ ஒரு நாள் அறுவடை திருநாளுடைய காணிக்கை 47 லட்சம். ஒரு நாள் ஹார்வெஸ்ட் ஸ்பெஷல் காணிக்கை எவ்வளவு? 47 lakhs. இது எப்படி முடியுது, எப்படி சாத்தியம்? 7 லட்சத்தில் ஆரம்பித்த அறுவடை திருநாள் காணிக்கை 4 வருடத்தில் 47 லட்சமாக மாறி. ஏன் தெரியுமா? நமக்காக ஒர்க் பண்ணாம மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், மக்களோட ஆண்டவர் பேசுகின்றார். ஏழை மக்கள் நம்முடைய காணிக்கையினால் சந்தோஷப்படும் பொழுது அவர்கள் மகிழ்வார்கள். அந்த மகிழ்ச்சியின் மூலமா ஆண்டவர் நமக்கு கணத்தை கொடுக்கின்றார். இதை நான் வாழ்க்கையிலே ருசி பார்த்த ஒன்று. இதை நான் காஞ்சிபுரத்திலையும் பார்த்திருக்கிறேன், அரக்கோணத்திலையும் பார்த்திருக்கேன், பள்ளிப்பட்டிலையும் பார்த்திருக்கிறோம். அன்பா திருச்சபை மக்களே, சோ மற்றவர்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். இரண்டாவது, ஐக்கியம் பலப்பட வேண்டும். இதுதான் கடவுள் ஏன் கட்டளையா கொடுக்கிறார்னா, ஒன்னு ஏழைங்க சந்தோஷமா இருக்கணும்பா. ஆர்எஸ்எஸ் ஒன்னு நீ வளர்த்துக்கிறது இல்ல. நிறைய சிட்டி சர்ச்சஸ் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல வந்து அவங்கள அழகு பண்றதுக்கு, அவங்கள வந்து ஏசி போடுறதுக்கு பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. இது மற்றவர்கள் சந்தோஷமா இருக்கும், மற்றவர்களுக்கான பண்டிகை இது. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா நம்மளும் ஆர்எஸ் ஃபெஸ்டிவல்ல மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். இப்ப நமக்கு நீடின் அவரா இருக்கிறதுனால நமக்கு வெளியே போக முடியல. தயவுசெய்து திருச்சபை மக்களே, இந்த சர்ச்சை கடவுள் நம்ம கட்டி கொடுத்த பிற்பாடு ஒவ்வொரு ஆர்எஸ் ஃபெஸ்டிவலும் ஒவ்வொரு கிராம சபையை நாம கட்டுகின்ற திருச்சபையாக இருக்கும் என்றால் அதை விட ஆண்டவருக்கு மகிமை ஒன்றுமே இல்லை.
don't work for the growth of ourselves but work for the growth of others. நம்முடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டாம், மற்றவர் வளர்ச்சிக்கு நாம் பாடுபடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது வாழ்க்கையிலே கண்ட ஒரு காட்சி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஃபெலோஷிப் வேணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடி வரணும்பா. இந்த ஒற்றுமை இல்லாம அந்த ஐக்கியத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுல பிரயோஜனமே கிடையாது. எல்லாரும் வரணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வராங்க. அது இன்னும் ஸ்பெஷல். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அங்க இதுல பாத்தீங்கன்னா யாத்ராகமத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா வேற இங்க போகும்போது அப்போஸ்தலர் போகும்பொழுது ரோமர்கள், ஏத்தியர்கள் எல்லாரும் பெரிய குரூப்பே இருக்கும். சோ RSS இஸ் நாட் சம்திங் எக்ஸ்க்ளூசிவ் பட் சம்திங் இன்க்ளூசிவ். என்னுடைய ஊழியத்தில் அடிக்கடி நான் சொல்லுகின்ற காரியம் இன்க்ளூசிவ்னஸ். அனைவரையும் உள்ளடக்கி அனைவரையும் சேர்த்து செல்ல வேண்டும். அதே மாதிரி சேருகின்றவர்களும் உள்ள டீம்ல ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்களும் சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. ஒன்று தெரியுங்களா, ஒற்றுமையோடு நம்ம செயல்பட்டு இன்க்ளூசிவா போகும்பொழுது சுயநலத்தோடு தனியா செயல்பட யோசிக்கிறவன் தானா வெளியே போயிடுவான். இது ஃபேக்ட். இது ஃபேக்ட். ஒற்றுமையோடு எல்லாம் சேர்த்து போனோம்பா, எல்லாம் நமக்கு வேணும்பா அப்படின்னு கடவுளுக்கு மகிமையாக ஊழியம் செய்யணும்பான்னு சொல்லிட்டு இன்க்ளூசிவா நம்ம போகும் பொழுது யாரெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா இருக்க விரும்புறாங்களோ அவங்களால அங்க நிக்க முடியாது. அவங்க ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. ஒருத்தர் 2 பேர் பாய்சனா இருக்கிறத விட நம்ம வெளியே போறதை பத்தி நமக்கு என்ன இல்ல, ஆட்சேபனே இல்ல. அந்த ஒற்றுமை கிடக்கூடாது. அதை தான் ஆண்டவர் சொல்றார், இதற்காக அறுவடை திருநாள் நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த ஆர்வஸ் ஃபெஸ்டிவல் நமக்குள்ள வேற்றுமையை கலருவோம். நமக்குள்ள நான் என்ற இதை நாம் தூக்கி வெளியே போடுவோம். என்னால என்றதெல்லாம் அந்த தூக்கி குப்பையில போடு. ஆண்டவரே, நாங்க எல்லாம் உங்களுடைய வேலைக்காரன், நீங்க போட்ட பிச்சையில வாழ்ந்து இருக்கிறேன், நீங்க எனக்கு கொடுத்த செல்வம், எனக்கு கொடுத்த தாளந்து, எனக்கு கொடுத்த எல்லாமே நீங்க போட்ட பிச்சை ஆண்டவரே. ஏன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு கிடையாது, அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியாது, நம்ம இருப்போமா சத்துருவோமான்னு தெரியாது. அதனால இருக்கிற வரைக்கும் மற்றவங்களோட சந்தோஷமா வாழுவோம், சண்டையை மறப்போம், கருத்து முரண்பாடுகளை மறப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒற்றுமையா வாழ்வோம், கரம் கூப்பி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சந்தோஷமா ஒருத்தர் வரவேற்போம், கசப்பை தூக்கி வெளியே போடுவோம். இதெல்லாம் ஆர்வஸ் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய கடமை. இதெல்லாம் பண்ணாதான் நம்ம பண்டிகை எப்படி இருக்குமா, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். இல்லைன்னா ஒரு வழக்கமான ட்ரெடிஷனல் பண்டிகையாக தான் மாறிவிடும். அன்பான சகோதரனே சகோதரியே, இதற்காக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த கட்டளையை நாம் கடைபிடிக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். இரண்டாவது சிறப்பு தன்மை என்ன தெரியுமா, கடவுளுக்கு காணிக்கை, நன்றி காணிக்கை செலுத்த வேண்டுமா. முதலாவது இது கடவுள் கொடுத்த கட்டளை, நம்ம செலிப்ரேட் பண்றோம். இரண்டாவது இந்த ஹாரஸ் ஃபெஸ்டிவல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இதான் சொன்ன நான், தசமபாக தயவு எடுத்து வைங்க. தசமபாகம் எடுப்பது ஒரு தலையாய கிறிஸ்தவன் ஒவ்வொருவருடைய கடமையும் கூட. அன்பான சகோதரனே சகோதரியே, தசமபாகம் எடுக்காமல் இருப்பாய் என்றால் தயவு செய்து இந்த மாதத்துல தசமபாகம் எடுங்க. இந்த மாத தசமபாகத்தை RSS யூஸ் பண்ணுங்க. நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, பென்ஷன் வாங்கினாலும், 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும், 1 லட்சம் சம்பாதிச்சாலும், தசமபாகத்தை நீங்கள் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய பணத்தை திருடுகின்றீர்கள். ஆண்டவர் பணத்தை நீங்க திருடுறீங்க. பைபிள் தெளிவா இருக்குது. அனனியால் சப்பிரால் என்னாச்சு, அவங்க சம்பாதிச்ச பணம் தான். அவங்க எதை திருடினாங்க, தசமபாகத்தை திருடினா. வேற மத்தவன் பொருளை திருடல, மத்தவன் காசை எடுக்கல, கடவுளுக்காக வச்ச தசமபாகத்தை வைக்காம திருடினா ஆண்டவர் அவர்களை அடித்தார். கடவுள் பணம் திருடாதீங்க தயவு செய்து. கடவுளுக்கு கொடுங்க. அந்த நன்றி எப்படி இருக்கணுமா பாருங்க, அந்த எப்படி இப்ப நன்றியா இருக்கணுமா பைபிள் சொல்லுது. இது நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உபாகமும் 16ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம். பேசுறதெல்லாம் திருமண அடிப்படையில் பேசுகின்றேன். உபாகமும் 16ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம். நம்ம நன்றி காணிக்கை எப்படி இருக்கணுமா, ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஆலயத்திற்கு வெறுங்கையாய் வரக்கூடாது. அடுத்த RSS தயவு செய்து யாரும் வெறுங்கையா வராதீங்க. நம்ம சர்ச்சில் 400 குடும்பம் இருந்தா 400 பொருள் உள்ள இருக்கணும். 400 குடும்பத்துக்கு குறைந்ததுக்கு ஒரு பொருள், அதான் நம்ம போட்டிருக்கோம். ஒரு குடும்பத்திற்கு குறைந்தது ஒரு பொருள். இது பைபிளுடைய கடவுள் கொடுத்த கட்டளை. வெறுங்கையா கோயிலுக்கு போகாத. இரண்டாவது சொல்றார் ஆண்டவர் அருளின ஆசீர்வாதத்திற்கு ஏற்ப காணிக்கை கொடுக்க வேண்டும். கடவுள் கடந்த வருஷத்துல எனக்கு எந்த அளவு ஆசீர்வச்சிருக்கிறாரோ அந்த அளவு காணிக்கை கொடு. ஒருவேளை கடவுள் கடந்த வருஷத்துல இந்த வருஷத்துக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கா, பிசினஸ்ல பிளெஸிங்கா இருக்கா, அதற்கேற்ற மாதிரி ஆசீர்வாதத்துக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணுமா, காணிக்கை கொடுக்க வேணும். சொன்னேன், டைத் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனோம், அடுத்தது பார்த்தா காணிக்கை எப்படி செலுத்தணுமா, தகுதிக்கேற்ப காணிக்கை கொண்டு வர வேண்டும், மனப்பூர்வமாய் காணிக்கை செலுத்த வேண்டும், கடமைக்காக அல்ல. இப்ப நானே செக்ரட்டரி 3 பேர் பல இடங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம்.
இந்த மழையினால கண்டினியூஸா டிராவல் பண்ண முடியல, டெய்லியும் மழை பெஞ்சது ஈவினிங். இந்த வாரமே ஹவுஸ் விசிட்டிங் மிஸ் ஆயிடுச்சு. அநேகர் அன்போடு வரவேற்கின்றார்கள். அநேகர்கள் எல்லாருமே அவ்வளோ மகிழ்ச்சியோடு அவ்வளோ ஆர்ப்பரிப்போடு வரவேற்கின்றார்கள். அது பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாம் மனப்பூர்வமாய் கொடுக்கின்றார்கள். யாரும் வந்து மூஞ்சி சுளிக்கல. இது வரைக்கும் நாங்கள் போய் மீட் பண்ண வீட்டில் யாரும் மூஞ்சி சுளிக்கல. அப்போ காசு இல்லாத கூட அவையா அப்புறமா நாங்கள் சொல்றோம் ஐயா, கண்டிப்பா நாங்கள் அப்புறமா நாங்கள் ஆண்டவருக்காக செய்யணும் ஐயா. ஸோ ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கின்றார். மூஞ்சி சுளிச்சுட்டு என்னத்தை இவங்க வந்துட்டானுங்க, என்னத்தை இவங்களுக்கு என்ன காணி கொடுக்கறது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அது 1000 இருந்தாலும், சேகர அலுவலர்களாக இருந்தாலும், சேகர குழுவாக இருந்தாலும், யாரா இருந்தாலும், நான் என்ன பத்தி பேசல, இன் ஜெனரல் எந்த ஆயரோ, எந்த சேகர செயலர் பொருளரோ, எந்த ஆபீஸ் பரசோ, யார் ஆலயத்திற்காக காணிக்கைக்காக வந்தாலும் நாங்கள் எங்கள் வீட்டுக்காக வரவில்லை, ஆண்டவருக்காக வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எங்க வீட்டில் கஷ்டம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு நாங்க உங்க வீட்டு தேடி, மக்கள் உங்க வீட்டு தேடி வரல. ராஃபல் டிக்கெட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு இதுலையும் நம்ம கொடுத்துருக்கோம், வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க லாபத்துக்கு வரல. அவங்க யார் சார்பா வந்திருக்காங்க? ஆண்டவர் சார்பா வந்திருக்காங்க. உணர்ந்து விடுவோம் என்றால் மனப்பூர்வமாய் கொடுத்து விடுவோம். எவ்வளவு நம்ம ரீசார்ஜ் பண்றோம் செல்லுக்கு, எவ்வளவு பெட்ரோல் போடுறோம், ஆனா ஆண்டவர் கொடுக்கும்போது முகம் சுளிக்கணும். தயவு செய்து முகம் சுளிக்காமல் மனப்பூர்வமாய் கொடுக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்ப பாத்தீங்கன்னா உள்ளதை காணிக்கையாக அப்படியே கொடுக்கணுமா. லூக்கா 21ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ஏழை விதவை ஆண்டவர் சொல்றாரு, பணக்காரன் இருக்கிறது கொடுத்துட்டான்பா, ஆனா ஏழை விதவை இல்லாதல இருந்து கொடுத்தாங்க. உண்மையாகவே யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, என்கிட்ட இல்ல, இருக்கிறதுல நீ கொடுங்க, மற்றவங்களை பார்க்க வேண்டாம். இருக்கிறதுல மற்றவங்க கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக, நம்மை கனம் பண்ணுகின்ற ஆண்டவராக இருப்பதில் நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகின்றோம். இந்த அறுவடை திருநாள் என்பது நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகின்ற ஒரு நாள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள். காணிக்கை மூலமாக நாம் நன்றி செலுத்த வேண்டுமா? எப்படிப்பட்ட காணிக்கை? ஆலயத்துக்கு வெறுங்கையாய் வரக்கூடாதான். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ப நம்முடைய காணிக்கை இருக்கணுமா? நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நம்முடைய காணிக்கை இருக்கணுமா? அந்த காணிக்கையை முகம் சுளித்தல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளதை அப்படியே ஆண்டவர் கொடுக்க வேண்டுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னுடைய தாய் திருச்சபை வண்ணாரப்பேட்டை திருச்சபையில் திடீர்னு என் கொயர் மாஸ்டர் இருந்தார், ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாள், பிசினஸ் பண்ணாரு, கொஞ்சம் கடன் இருந்தது. திடீர்னு அவருக்கு கிட்னி ஃபெயிலியர்ல இறந்துட்டார். ரொம்ப தங்கமான மனுஷன். அப்போ 2 பெண் பிள்ளைங்க. அப்ப அந்த பிள்ளைங்க வந்து படிக்கிற ஸ்டேஜில் ஒரு பொண்ணு அப்போதான் நர்சிங் சேர்ந்திருக்கா. அந்த பொண்ணால அடுத்த மாசம் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் வெளியே போக சொல்றாங்க. அப்போ திருச்சபையாக நாங்கள் அந்த குறிப்பா அந்த அன்னைக்கு இருந்த உமன் ஃபெலோஷிப் கமிட்டி எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுடைய படிப்பை 4 வருஷமும் சேர்ந்து சர்ச்சா படிக்க வச்சாங்க. அப்போ அந்த மகள் வந்து சொன்னாங்க, ஐயோ பொறுத்துன்னு பண்ணாங்களாம், ஏகப்பட்ட கடன். ஏன்னா ஒரே 2 பொண்ணு, ஒரு பையன் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். இந்த பொண்ணு தான் பெரிய பொண்ணு. ஏகப்பட்ட கடன் நெருக்கடி, சாப்பாட்டுக்கு என்ன இல்லை, காசு இல்லை. ஏர்னிங் மெம்பர் ஒரு மெம்பர் திடீர்னு இறந்துட்டாங்க. அப்போ தெரிஞ்சவங்க எல்லாம் அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து அப்படியே டிராவல் பண்ணி வராங்க. அந்த பொண்ணுக்கு வந்து படித்து முடித்த உடனே ஒரு வேலை கிடைக்கின்றது, நர்சிங் வேலை கிடைக்கிறது. நான் என் வாழ்க்கையிலே பார்த்த சாட்சியை சொல்லுகின்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் அவங்க வீட்டு ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. அப்பா என் பொண்ணு என்ன பண்ண போறா, முதல் மாசம் சம்பளம் வந்தா என் கவலையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம செட்டில் பண்ணிடலாம், ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், அரிசி வாங்கி கடையில் வாங்கி சாப்பிடலாம் நிலைமைக்கு இருக்கும் பொழுது அந்த மகள் செய்தது எல்லாரையும் வேக்க வைத்தது. அந்த காணி கொண்டு அப்படியே கோயில போட்டான். அதுதான் அப்படி இருக்கிறது, அப்படியே கொடுக்கிறது, அப்படியே கோயில போட்டான். என்ன சொன்னான் அந்த பொண்ணு ஐயர்கிட்ட, ஐயா நான் பொருத்தனை பண்ணேன், என் முதல் மாசம் ஊதியம் ஆண்டவருக்குன்னு பொருத்தனை பண்ணேன், நான் பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன். இதுதான் கமிட்மெண்ட்ஸ். இதுதான் ஏழை விதவை. இவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லை, அந்த குடும்பத்துக்கு இவங்களுக்கு அடுத்த வேலை ஒண்ணுமே, அடுத்த வேலைக்கு கஞ்சி கிடையாத குடும்பம் ஒரு ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்தை வாங்கி அப்படியே கோவிலில் காணி கொடுக்குறாங்க. நாங்கள் வேலை கடை இல்லைம்மா, இல்லை யாருக்கும் சொல்லும். அந்த பொண்ணு காணிக்க விழுந்த பிறப்பா அந்த பொண்ணுடைய பேரை வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். ஓஹோ இதுதான் ஏழை விதவை. இன்னைக்கு அந்த குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கோயம்புத்தூர்ல நல்லா வாழ்றா, இன்னொரு பொண்ணு அடையாறுல இருக்கிறாப்ல, அந்த பையன் ஐடி ஃபீல்டில் நல்லா சம்பாதிக்கிறான். அவங்க வாழ்ந்த வீட்டையே சொந்தமாக வாங்கி விட்டார்கள். எப்படியா சாத்தியம்? அவங்க வாடகை கட்ட முடியாமல் இருந்தாங்க, வாடகை இன்னொருத்தர் கட்டினாங்க, அந்த வீட்டை சொந்தமாக வாங்கினாங்க. இது ஆண்டவருக்கு அவர்கள்
என்ன சொல்றது, இருக்கிறது அப்படியே கொடுத்ததுனால ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். சொல்ல ஆண்டவர் கொடுத்து குறைந்தவர்கள் ஒருவருமே இல்ல. இதுக்கு நிறைய சாட்சி, ஏகப்பட்ட சாட்சி இருக்குது. இதை நாம் கடைபிடிப்போம். உள்ளதை அவ்வாறே கொடுக்கின்ற, அப்படியே கொடுக்கிற தன்மை. நான் பட்டினியாலும் பரவாயில்ல, என் வீட்டில் அரிசி இல்லைனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்கு முதல் மாத சம்பளம். இதை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். கடைசியாக இந்த அறுவடை திருநாள் என்பது கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் நாள். நம்முடைய பொருளை மட்டுமல்ல, நம்முடைய காணிக்கையை மட்டுமல்ல, நம்மையே அர்ப்பணிக்கும் நாள் தான் இந்த அறுவடை திருநாள். இதனாலதான் அந்த பெந்தேகோஸ்தே நாள் எனப்படுகின்ற அறுவடை திருநாள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகின்றார். டெக்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு? இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல ஏன் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகின்றார் என்றால், நாம் ஆண்டவரோடு வாழ வேண்டும், நம்மை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பஸ்கா திருநாளை தெரிந்து கொள்ளவில்லை, கூடார பண்டிகையை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக அர்ப்பீன் பண்டிகையை தெரிந்து கொண்டு அந்த அர்ப்பீன் பண்டிகை நாள் அன்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொடுத்திருக்கின்றார். அதற்கு மிக முக்கியமான காரணம், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்புள்ளவர்களாக, நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அந்த நாளை சூஸ் பண்ணி அப்போ என்ன சொன்னாரு, பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. யூதர்களுக்கு பெரிய பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை தான் ஃபர்ஸ்ட். அன்னைக்கு கொடுத்திருக்கலாம், அன்னைக்கு அதை சூஸ் பண்ணல கடவுள். He waited for 50 days. 50 நாட்கள் அவர் வெயிட் பண்றாரு, மக்களை தனக்கு அர்ப்பணிக்கின்றார். அதற்கு பிற்பாடுதான் மறுதலித்த பேதுருவும் ஓடிப்போன யோவானும் சந்தேகப்பட்ட தோமாவும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்புள்ளவர்களாய் வாழ்ந்தது, வாழ தங்களை அர்ப்பணித்த தெரியுமா, பெந்தேகோஸ்தே திருநாள் என்ற அர்ப்பண பண்டிகை தான். சோ அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல தான் பீட்டர் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார். அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல தான் யோவான் சாட்சியாக எழும்புகின்றார். அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல தான் இதுவரை பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீஷர்கள், சந்தேகிப்பட்ட தோமா ஒரு தைரியம் கொண்டு அந்த அறுவடை திருநாளுக்கு தங்களை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து அவர்கள் ஆண்டவருக்கு வல்லமையாக ஊழியம் செய்தார்கள். அது மாதிரி சொன்ன சோதரியே, இந்த அறுவடை திருநாள் என்பது நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற நாள். நம்முடைய பொருட்களோடு நின்று விடக்கூடாது. 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் ஒரு பெண் அங்க அழுது ஜெபம் பண்றாங்க. அதுவும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான். ஏன்னா அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இது கிடையாது, ஆலயம் கிடையாது. சாமுவேல் டைம்ல தேவாலயங்கள் தான் அங்க இருக்கும். சோ சினகாக்கு வேற, டெம்பிள் வேற, ஜெப ஆலயங்கள் வேற, தேவாலயம் வேற. இந்த ஜெப ஆலயத்துக்கு பாத்தீங்கன்னா பல இடத்துல இருந்து பண்ணுவாங்க. அந்த ஜெப ஆலயத்துல அந்த அம்மா குடும்பமா வராங்க, காணிக்க செலுத்துறாங்க, தனியா அழுறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, மனதுக்குள் பேசுகின்றார்கள். அவங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்முடைய வாய் ஜால ஜபத்தை விரும்புகின்ற ஆண்டவர் அல்ல. நம்முடைய மனசுல இருந்து கண்ணீரோடு, வாயிலிருந்து வார்த்தை வராட்டோட கண்ணீரோடு ஆண்டவர் அதுதான் கேட்கிறாராம். ஒரு சில ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஜெபம் எப்படி தனியா ஒரு நாள் பிரசங்கம் பண்றேன். நம்மளோட ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும், வீண் பேச்சு, வாய் அலட்டல், ஆண்டவருக்கே ரெஃபரன்ஸ் கொடுக்கிறது, ஆண்டவருக்கே பைபிளை கற்றுக் கொடுக்கிற ஜெபம். நம்முடைய ஹிஸ்டரியை சொல்லுவாங்க. ஆண்டவரே நாங்க போகும்போது என் கூட அந்த ஜெபத்துல நான் என்ன பண்ணன்றதை மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்றவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றதே அவங்க மற்றவங்களுக்கு கன்வே பண்றாங்க ஜெபத்துல. ஆண்டவரே சகோதரி இது மாதிரி போனாங்க ஆண்டவரே, இந்த சகோதரி இது மாதிரி போனாங்க ஆண்டவரே. ஏன்னா நமக்கு they are conveying message what I am and what others. அது அந்த ஜெபத்தை கடவுள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டார். இந்த அம்மா ஜெபம் பண்றாங்க, என்ன ஜெபம் பண்ணா இது வரைக்கும் தெரியாது. ஆனா அப்புறமா பிற்பாடு தான் தெரிகின்றது, அந்த அறுவடை திருநாளிலே தன்னுடைய ஒரே மகன் சாமுவேலை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார்கள். அதுதான் பியூட்டி. அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல ஆண்டவருக்காக அந்த அந்நாள் தன்னுடைய ஒரே மகனை, பின்னாடி குழந்தை பிறகுது, ஆனா அந்த டைம் அர்ப்பணிக்கின்ற நாளாக நாம் பார்க்க முடியும். அன்பான சோதனை சோதரியே, இந்த அறுவடை திருநாள் நம்மை அர்ப்பணிப்போம், நம்முடைய பிள்ளைங்களை அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைங்களை டாக்டரா, இன்ஜினியர்ஸா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பெரிய எஜுகேஷன் வரணும் அர்ப்பணிக்கிறோமே, நம்முடைய பிள்ளைங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணிப்போம். 2 புள்ள இருந்தா உனக்கு ஊழியத்தை கொடுத்துருங்க. அதை சொத்தையை கொடுக்காதீங்க, பெஸ்ட்டை கொடுங்க. சொத்தையை கொடுக்காதீங்க, பெஸ்ட்டை கொடுங்க. உங்ககிட்ட நீங்க ஊழியம் செய்யலாம். ஆண்டவரே இந்த ஆவசத்தில் நான் ஒழுங்கா ஊழியம் செய்யறேன் ஆண்டவர் சொல்லி ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க. அப்பொழுது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி யாரும் தயவு செய்து செய்ய வேண்டாம். நாம் செய்கின்ற காரியத்தின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஸோ இதுதான் அர்ப்பண பண்டிகைக்காக ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கின்ற செய்தி திருமறையின் வாயிலாக. இது நம்ம மனசுல வச்சுக்கிறோம். இந்த ஒரு வாரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. எனவே இந்த அறுவடை திருநாள் என்பது முதலாவதாக நாம் ஏன் இதை கொண்டாடுறது, கடவுள் நம்ம கொடுத்த ஒரு கட்டளை. ஏன் இதை கொடுக்கிறாரு, நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு கடவுள் இந்த கட்டளை நம்ம கொடுத்திருக்கிறாரு. 2வது நம்ம மூலமா மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும் கடவுள் கொடுத்திருக்காரு. 2வது இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்பது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அழைக்கப்படுகிற பொருளினால்
வெறுங்கையா வராதீங்க, பழச கொடுக்காதீங்க, புதுசை கொடுங்க. ஆண்டவருக்கு மகிமையாக வாழுவோம். ஆசீர்வாதத்துக்கு ஏற்றவாறு காணிக்கை இருக்கட்டும். கடைசியாக இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்பது ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் நாள். காணிக்கையை மட்டுமல்ல, நம்மையும் நம் குடும்பத்தின் பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கடவுள் நம்ம குடும்பத்தையும் நம்ம ஃபேமிலியையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையாய் நேசித்து வழிநடத்துகின்ற அன்புலே சுவாமி, நீர் கொடுத்த அந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக கண்டு செலுத்துகின்றோம். அடுத்த வாரம் அப்பா நாங்கள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் செல்ல இருக்கின்றோம். ஆண்டவரே அப்பா, அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் கேட்கின்றோம். ஏதோ வருடத்துக்கு ஒரு முறை வந்து செல்லுகின்ற பண்டிகை என்று நாங்கள் யோசிக்காமல், ஆண்டவரே ஏதோ ஒரு கலெக்ஷன் ஃபண்ட் ரைசிங் என்று சொல்லி நாங்கள் யோசிக்காமல், இன்றைக்கு நாங்கள் திருமறையிலிருந்து ஒரு ஆழமான ஒரு சில உண்மைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்பா ஆண்டவரே, இந்த அறுவடை திருநாள் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஆண்டவரே, இந்த கட்டளையை நாங்கள் தாழ்மையோடு நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த அறுவடை திருநாள் இப்ப எங்களுடைய காணிக்கை மூலமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த கிருபை செய்யுங்க. நாங்கள் வெறுங்கையாய் வராமல் உள்ளதை அப்படியே நாங்கள் உமக்கு கொடுக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த அறுவடை திருநாள் அப்பா எங்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கின்ற நாள். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும்படியாக கேட்கின்றோம். வந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த செய்தியை நாங்கள் கேட்ட வண்ணமாய் போகாமல் நம்முடைய கிருபையை சத்தியத்தை பற்றுள்ள கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய நெசைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். நெசைய விசுவாச பிரமாணம்: வானத்தையும் பூமியையும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கின்ற சர்வ பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனுக்குமானாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாதற்கு ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரல் தவிர்த்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் இருந்து அடக்கமனப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கின்றார். உயிரோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். ஒரு ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கின்றவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகின்றவருமாய் பிதாவோடும் குமாரோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகின்றவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக இருக்கிற பரிசுத்தரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகின்றேன். மரித்தோர் உயிர்த்ததிலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகவும் காத்திருக்கின்றேன். ஆமென். அமர்வோம். திருச்சபைக்கான அறிவிப்புகள் வாசி கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாருக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் நல்வாழ்த்துதலை உரித்தாக்குகிறேன். இன்று அறுவடை திருநாளின் ஆயத்தமாக இறைச்செய்தியை நமக்கு அருளுரைத்த நமது அன்பு ஆயருக்கு நன்றியும் வாழ்த்துதலை உரித்தாக்குகிறோம். இன்று ஆராதனை முடிந்தவுடன் அனைத்து ஐக்கிய சங்கங்களின் பொறுப்பாளர்கள், கன்வீனர்கள் மற்றும் அறுவடை திருநாளுக்கு ஸ்டால் வைக்க விரும்பும் குடும்பத்தினர் அதற்காக ஒரு திட்டமிடுதல் கூட்டம் நடைபெறவிருப்பதால் சற்று நேரம் தங்கி செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே அறிவித்த வண்ணம் நமது அறுவடை திருநாளுக்கான ஆயத்த ஆராதனை வரும் 13/11/2021 வரும் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நமது ஆலயத்தில் நடைபெறும். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் டி ஜெயசிங், ப்ரொப்ரைட்டர் ஆஃப் டிஎஸ் குரூப்ஸ் அவர்கள் பங்கேற்று இறைச்செய்தியை அழைக்க உள்ளார்கள். எனவே திருச்சபையார் யாவரும் உற்சாகமாய் இந்த சிறப்பு கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் தங்கள் நண்பர்களையும் தங்கள் அயலகத்தகரையும் உங்கள் இல்லங்களில் அருகில் உள்ளவர்களையும் இக்கூட்டத்திற்கு அழைத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரும் ஞாயிறு 14/11/2021 அறுவடை திருநாள் ஆராதனை காலை 8 மணிக்கே துவங்கும் என்பதை சபையார் மனதில் வைத்து அதற்காக ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்த வாரம் ஆராதனை காலை 8 மணிக்கு நடைபெறும். அறுவடை திருநாளுக்கான
ராஃபல் டிக்கெட்ஸ் மற்றும் பிரியாணி டோக்கன்ஸ் ஆராதனை முடிவில் வெளியே ஸ்டால்ஸ் உங்களுக்கு போடப்பட்டுள்ளது. மழை காரணமாக இன்றைக்கி அநேகர் வர முடியாவிட்டாலும் இன்றைக்கி ஸ்டால்ஸ் வெளியே போட முடியவில்லை. ஸ்டால்ஸ் இருபக்கமும் போடப்பட்டுள்ளது. அதற்காக நீங்கள் அதை வாங்கி செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்போல் ராஃபல் டிக்கெட்ஸ் வாங்கியவர்கள் அதை 13/11/2021 சனிக்கிழமைக்குள்ளாக அந்த ராஃபல் டிக்கெட்ஸ் வசூலித்தவர்கள் திருப்பி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியாணி டோக்கன் வருகின்ற 12/11/2021 வெள்ளி மாலை 8 மணி வரை உங்களுக்கு கிடைக்கும். வார நாட்களிலும் இங்கே சபையிலே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். எனவே இதை மனதில் வைத்து நீங்கள் சபையார் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அறுவடை திருநாளுக்கான அத்தனை ஆயத்தங்களிலும் நடைபெற்று வருகிறது. இதற்காக அநேக திருச்சபையார் உதவி செய்து வருகிறார்கள். நீங்கள் உங்களோட உற்சாகத்தை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் திருச்சபையில் நடக்கின்ற அந்த அறுவடை திருநாளிலும் உற்சாகமாய் பங்கேற்கவும் குடும்பத்திற்கு ஒரு ஏல பொருள் வைத்து ஏலத்தில் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படி உங்களை மீண்டும் அன்புடன் அழைக்கிறோம். அதே போல் அறுவடை திருநாளுக்கான சிறப்பு ஒரு நாள் ஊதிய கவர் ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட உள்ளது. சபையார் தங்களின் ஒரு நாள் ஊதியத்தை இந்த கவர்களில் வரும் அறுவடை திருநாள் ஆராதனையில் படைக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அறுவடை திருநாளின் நிகழ்வுகளில் உதவுவதற்கு ஆர்வலர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அநேகர் உற்சாகமாய் உங்கள் பெயர்களை கொடுத்துள்ளீர்கள். உங்களுக்கு நன்றி. இதன் அடிப்படையில் பின்வரும் சிறப்பு குழுக்களை அமைத்து அதற்கென்று தன்னார்வலர்களை நியமித்துள்ளோம். இவர்களை முறையே பெயர்களை நான் வாசிக்கிறேன். முதலாவது ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட் டீம். இந்த ஸ்டால்களை ஆர்எஸ் வசூலுக்காக ஸ்டால்களை அரேஞ்ச் செய்வது மற்றும் டோக்கன் விற்பனை செய்யும் குழு. இதில் இடம்பெறுபவர்கள் திரு இமானுவேல் பரசுராமன், திரு சுதாகர் காலேப், திருமதி ஷீபா ராஜேஷ், திருமதி லோட்டஸ் பிரான்சிஸ், திரு சாத்ராக், திரு எமில், திரு டேவிட் மில்டன், திரு டேனியல் அருள்தாஸ், திரு சாலமோன் ஆகாஷ், திரு சாம், திரு நெல்சன், மாஸ்டர் ஆதம் அகாசி. இவர்களுடன் இந்த ஸ்டால்களை திரு நவீன், திரு ஜாக் மற்றும் திரு ஆரோக்கியதாஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பார்கள். அதே போல் பிரியாணி கமிட்டி, பிரியாணியை ஆயத்தப்படுத்தும் குழு, அதற்கான குழு. இதில் இடம்பெறுவோர் திரு மான்சிங், திரு டி சாலமோன் ராஜா, திரு எட்வின் ராஜா, திரு ஜேம்ஸ் நாதன், திரு அசோக் ஸ்மித், திரு ஸ்பர்ஜன், திரு கிரீட்டோ, திரு பால்ராஜ், திரு ஜான் பிரபாகரன், திரு ஜான் அகிலா, திரு ஜான் ஸ்டீஃபன் ஆனந்த், திரு டேவிட் விமல்ராஜ், திரு காலேப் ராஜன், திரு இன்பராஜ், திரு பிரசாந்த். இவர்களுடன் பிரியாணி ஆயத்த பணிகளை திரு எஸ் தங்கராஜ் மற்றும் திரு என் சாம்சன் ஐயா அவர்கள் ஒருங்கிணைப்பார்கள். ஆக்ஷன் கமிட்டி, இந்த ஏலம் எடுக்கிறதுக்கு ஒழுங்கு செய்யும் குழு. இதிலே திரு டேவிட் பரமானந்தம், திருமதி ஜெயமாலா, திருமதி செல்வப்பிரியா ஜான்சன் சாந்தகுமார், திரு ஜெப பிரின்ஸ், திருமதி ஆனி பொன்ராணி, திருமதி சித்ரா, திருமதி லிண்டா சாலமோன் ராஜா, திருமதி வனிதா பாஸ்கர், திருமதி விஜயரூபி, திருமதி பிரபல்யா ஆண்ட்ரூஸ், திருமதி ரஜிலா, திரு ஜோயல், திரு சாம், திரு ரூபன், திரு தேவபிரகாஷ். இவர்களுடன் இந்த அறுவடை திருநாள் ஏல நிகழ்வுகளை திரு சாம் பிரபாகர், திருமதி சோஃபியா மஹிபால் ஜோசப் அவர்கள் ஒருங்கிணைப்பார்கள். அதே போல ஆலய அலங்கரிப்பு குழு, டெக்கரேஷன் கமிட்டி. இவற்றிலே திரு அன்புராஜ், திரு சாம் ரிச்சர்ட்சன், திரு சாலமோன், திரு ஜேம்ஸ் மொனோவா, திரு ஜெகதீஷ், திரு நெல்சன், திரு ஜெபஸ்டின், திரு ஆனந்த் சாம்வேல், திரு ஜோன்,
திரு சிரஞ்சீவி, திரு சாம், திரு விஜய் ஆண்ட்ரூஸ். இவர்களுடன் ஆலய அலங்கரிப்பு பணிகளை திரு ஜான் சாலமோன் மற்றும் திரு பிராங்க்லின் ஆகியோர் ஒருங்கிணைப்பார்கள் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்சொன்ற அனைத்து தன்னார்வலர்களும் இன்று மாலை 6:30 மணிக்கு ஆலயத்தில் கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இன்று மாலை 6:30 மணிக்கு ஆலயத்தில் கூடும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். அறுவடை திருவிழா நிகழ்வுகளை திட்டமிட இக்கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. எனவே தன்னார்வலர்கள் இதில் தவறாமல் கலந்து கொள்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவர் நம்ம இயற்கை சூழலை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த இயற்கை சூழல்களை இந்த அறுவடை திருநாள் காலங்களிலே நமக்கு சாதகமாக்கி தரும்படியாக சபையார் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்தபடி கிறிஸ்மஸ் கேரல் டவுன்ஸ் டீமுக்கு பெயர் கொடுக்க விரும்புவோர் வரும் 15/11/2021 மாலைக்குள் தங்கள் பெயர்களை ஆயர் மற்றும் செயலர் பொருளரிடம் கொடுக்க வேண்டுகிறோம். கொரோனா காலமாக இருப்பதால் 18 வயதிற்கு மேற்பட்ட 60 வயதிற்கு உட்பட்ட இரு தவணை தடுப்பூசி போடப்பட்ட ஆண்கள் மாத்திரம் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் பெண்கள் இக்குழுவில் பங்கேற்க இயலாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம் 30/10/2021 மற்றும் 1/1 ஆகிய நாட்களில் பெறப்பட்ட காணிக்கை விவரம். ஆராதனை காணிக்கை 7540, மாத சந்தா 12,945, ஸ்தோத்திர காணிக்கை 6,165, ஆலய கட்டட நிதி 1,66,740, நற்செய்தி பணி 5,375, ஏழைகள் நிதி 8,120, ஏல பாக்கி 400, ஞாயிறு பள்ளி 3,580, விபிஎஸ் 1,835, இளம் வாலிபர் 1,220, வாலிபர் 1,230, ஆண்கள் 2,350, பெண்கள் 2,050, பாடகர் குழு 2,060, பேராயர் மாணவர் விடுதி 3,165, கிராம சபை கட்டட நிதி 5,645, மொத்தம் 2,30,30,420 ரூபாய். இவை யாவும் வங்கியில் செலுத்தப்பட்டுவிட்டன. இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் திருச்சபையின் அங்கத்தினர்கள். பிறந்த நாள் கொண்டாடுவோர் 8/11/2021 செல்வன் ஏ எலியாஸ் அரவிந்த் சன் ஆஃப் திரு அதிசயராஜ். 9/11/2021 திரு டி சுதன் ஆனந்த். செல்வி டி ஷேன் பிரியங்கா டாக்டர் ஆஃப் திரு ஜே டார்வின். செல்வி எஃப் அமலா நான்சி டாக்டர் ஆஃப் திரு எஸ் பிரான்சிஸ். திருமதி மேரி ஜோசப் பேபி பி ஏஞ்சலா கேத்ரின் டாக்டர் ஆஃப் திரு ஜி பாஸ்கர். 11/11/2021 திருமதி எப்சியால் பால் மோசஸ் பேபி சாரா மிச்சல் டாக்டர் ஆஃப் திரு எஸ் வினோத்குமார். திருமதி ஏ சரோனி வைஃப் ஆஃப் திரு ஜே ஆந்தனி. மாஸ்டர் ஏ ஜான் ஃபினி சன் ஆஃப் திரு கே ஆரோக்கியதாஸ். 12/11/2021 திருமதி காந்தாமணி சாம்பசிவம். திருமதி ரேணுகா ஞானசிலி செல்வின் வைஃப் ஆஃப் திரு செல்வின் எஸ்எடியான். செல்வி YFC டாக்டர் ஆஃப் திரு சி யாக்கோபு. 13/11/2021 திருமதி மெர்சி காஞ்சனா ராஜா. இந்த வாரத்திலே திருமண நாளை கொண்டாடும் திருச்சபையின் அங்கத்தினர்கள். 8/11/2021 திரு MD ரூபன் திருமதி ஏஞ்சல் ரூபாவதி தம்பதியர். 9/11/2021 திரு எட்வின் ராஜ் திருமதி ஆலிஸ் பொன்மணி தம்பதியர். 10/11/2021 திரு PT லூகா ஃப்ரெட்ரிக் விஸ்வநாதன் திருமதி ரோஸ்லின் தம்பதியர். திரு எஸ் பிராங்க்லின் வெஸ்லி திருமதி காயத்ரி மெட்டில்டா தம்பதியர். 12/11/2021 திரு MD ஈஷாக் திருமதி பாரதி கிரேசி தம்பதியர். பாடல் குழு வாழ்த்து பாடல் பாடியவுடன் ஆயர் அவர்கள் பிறந்த நாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அன்பர்களுக்காக ஜெபிப்பார்கள். இங்கு கொண்டாடுவோர் இங்கு வந்திருப்பீர்களானால் சற்று எழுந்திருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம்
துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த அருமையான அந்த காலை வேலைக்கு ஆம கண்டு செலுத்துகின்றோம். இன்றும் ஒரு நாட்களும் அப்பா தங்களுடைய வாழ்க்கையில் பிறந்த நாட்களிலும் திரும்ப நாட்களிலும் காண்ட பிள்ளைகளுக்கு ஆம கண்டு செலுத்துகின்றோம். என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. இன்று போல் அப்பா இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் திரும்ப நாட்களையும் காண்பதற்கும் என்னுடைய பிள்ளைக்கு சோத்தை படுத்தி ஜீவனையும் கொடுக்க முடியாது கேட்கின்றோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, ஒரே ஒரு அறிவிப்பு தான். வருகின்ற சனிக்கிழமை 13ஆம் தேதி நாம் ஒரு சிறப்பு கன்வென்ஷன் கூடும்படியாக வந்திருக்கின்றோம். அதில் டாக்டர் டி ஜெய்சிங் அவர்கள், அதாவது டிஎஸ் பட்டணம்பொடி அவருடைய உரிமையாளர், அவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய திருச்சபை நலன் கருதி நாம் செய்கின்றோம் இதை. எனவே தயவுசெய்து சபையார் யாவரும் இதில் பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு 6 ஆயத்தம் இருந்தால் கூட அந்த 2 மணி நேரம் ஒரு 6:30 to 8:30 வரைக்கும் நாம் அதையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்து ஜெப நிலையில் நாம் பங்கு பெறுவோம். தயவுசெய்து அனைத்து ஐக்கிய சங்க உறுப்பினர்களும் மற்றும் திருச்சபை மக்களும் உங்கள் நண்பர்களையும் மற்ற பேரான சபை நண்பர்களையும் நீங்கள் தயவுசெய்து வருகின்ற சனிக்கிழமை 13ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நீங்கள் ஆலயத்துக்கு அழைத்து வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். மாலை 6:30 to 7 வரைக்கும் ஒர்ஷிப் டைம் இருக்கும். நம்முடைய பாடகர் குழுவினரை முன்பு நடத்துவார்கள். அதை தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கும். இது இசைவழி செய்தியாக தான் இருக்கும். எனவே தயவுசெய்து சபையார் யாவரும் நீங்கள் நண்பர்களோடு கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றொரு தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து பிரியாணி டோக்கன்ஸ் 12ஆம் தேதி மாலையோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அதற்கான ஆயத்த பணிகளுக்காக. எனவே சபையார் 12ஆம் தேதி மாலைக்குள்ளாக இரவு 8 மணிக்குள்ளாக நீங்கள் பிரியாணி டோக்கன்ஸை பெற்றுக்கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு மாலையும் எப்பவுமே இங்கே அவைலபிளாக இருக்கும் சர்ச்சஸில். ஸோ எப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் செக்ரட்டரியை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம். நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி மிக தாழ்மையாய் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஆண்டவர் மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலே கட்டிடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் இயேசு ராஜனுக்காக என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது கவர் காணிக்கை படைக்காதவர்கள் முதலாவது கவர் காணிக்கை படைக்கலாம். அதே நேரத்தில் பொதுவான காணிக்கையும் ஆடைய ஊழியத்துக்காக நாம் மேற்கொள்ளவும். கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கட்டிடம் கட்டிடும் சிற்பிகள் நாம். கட்டிடுவோம்
பலமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி கைவிடும் சிற்பிகள் நாம் கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் நித்தியத்திற்காய். கட்டிடுவோம் நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. அவரால் இயேசுவின் வார்த்தை கேட்டோம். அவரால் இயேசுவின் வார்த்தை கேட்டோம். அவரே மூலைக்கல்லாகிடுவார். அவரே மூலைக்கல்லாகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். ஜெபம் செய்வோம். சர்வவல்லமை கடவுளே, பரிசுத்த பிதாவே, உமது குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது பலியாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாக திருச்சரமாகிய ஞான அர்த்தங்களை போஷித்தவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்குத்தம் பண்ணினீர். அளவிடப்பட முடியாத இந்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சர்வரும் ஆத்துமாக எங்களை பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துவத்தை வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்துரையத்தக்கதாக எங்கள் மனதை புதிதாக வேண்டும் என்று புதிதாக்குவதனாலே மருவமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசி நாளில் நாங்களும் உமது பரிசுத்தவான்களும் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்க இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலையிலும் ஜீவித்த அரசாளுகின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்களை வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் கனமும் ஞானமும் தோத்திரமும் வல்லமையும் பலமும் சதா காலையிலும் உண்டாவதாக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்கடவது பிதா குமாரன் தூய ஆவியாகிய கடவுளாகிய சர்வவல்ல பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவருக்குள்ளாய் இருந்து எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருக்க கடவது. ஆண்டவர் மகிமைக்காக நம்முடைய வழிபாட்டுக்கு நிறைவாக நாம் யாவரும் எழுது நின்று நம்முடைய கிறிஸ்தபை பாமாலையிலே 376வது பாமாலையின் முதலாம் கடைசி சரணத்தை யாவரும் சேர்ந்து பாடுவோம். முதலாம் கடைசி சரணம். பாவ சஞ்சலத்தை நீக்கிய பிராண நண்பர் தான் உண்டு. Wow.
நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தோத்துரி, என் முழு உள்ளமே நீ அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்துரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தோத்துரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமென்.